இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது courage to be different. Take courage to be different. வித்தியாசப்பட தைரியம் கொள் என்ற தலைப்பிலே இந்த நாள் ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கும் இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். தியானிக்கிற ஒவ்வொரு வேத பகுதியிலும் கர்த்தருடைய முகம் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் நாங்கள் தாழ்மையாய் கேட்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். We put ourselves in comfort zones. நாம் விரும்பக்கூடிய சில சுகமான ஸ்தலங்களிலே நாம் நம்மை வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் தேவ சித்தம் என்பது இந்த கம்ஃபர்ட் ஜோன், சுகஸ்தலத்தில் நம்மை அனுமதிப்பது தேவ சித்தம் அல்ல. God calls us out to see the reality of the world. இந்த உலகத்தினுடைய உண்மைத்துவத்தை பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய சுகஸ்தலத்தை விட்டு வெளியே வரும்படியாக அழைக்கிறார். எனவே அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய உலகத்தில் வேதனைகளும் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் கண்ணீரும் சூழ்ந்திருந்தாலும் பட் ஸ்டில் we can experience Christ real love. இந்த உலகம் எவ்வளவு பாவத்தின் பிடியில் இருந்தாலும் இந்த துன்மார்க்கமாய் செல்லக்கூடிய உலகத்தில்தான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பும் நமக்கு இருக்கிறது. இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. எனவே இந்த நாளில் நம்முடைய செய்தியில் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது courage to be different. வித்தியாசப்பட தைரியம். You have to leave out the comfort zones. நம்முடைய சுகஸ்தலத்தை விட்டு நாம் வெளியில் வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே நாம் ஒரு சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். எகிப்து தேசம், பண்டைய எகிப்து தேசம் இந்த உலகத்தில் ஒரு செல்வ செருக்குக்கு பெயர் பெற்ற ஒரு தேசமாக இருந்தது. In the ancient time, the Egypt is said to be a powerful nation. எனவே இந்த எகிப்து தேசம் நல்ல வல்லமை படைத்த ஒரு தேசமாகவும் ஆளுகையில் சிறந்த தேசமாகவும் செல்வ சேர்ப்பில் சிறந்த ஒரு தேசமாகவும் விளங்கி வந்தது. இந்த எகிப்தினுடைய கடைசி பார்வோனாக சொல்லப்படக்கூடியவர் டாலமி 13ஆம் டாலமி என்று சொல்லக்கூடியவர். கடைசி பார்வோனாக இந்த எகிப்து தேசத்தை அரசாளும்படியாக சிம்மாசனம் ஏறினான் இந்த டாலமி 13. இந்த டாலமி 13 இந்த சிம்மாசனத்திற்கு ஏறும்போது வெறும் 10 வயதே நிரம்பினவன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோன்னா தெரியும். வெறும் 10 வயதே நிரம்பினவன். இந்த 10 வயது நிரம்பின இந்த பாலகன் ஒரு தேசத்தினுடைய ராஜாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த தேசத்தை என்ன ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி தேசத்தின் ஜனங்களும் ராஜ சபையும் அவர்கள் கலந்து பேசி இவருக்கு ஒரு சகோதரி ஒருவள் இருக்கிறாள், அந்த சகோதரியும் இவரோடு கூட என்ன செய்தாங்க, அரசாளுகையில் அமர்த்தினார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல வசனம் சொல்றார் பாருங்க, when I was a child I spoke like a child. நான் குழந்தையா இருக்கும்போது நான் யார மாதிரி பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நான் நடந்தேன் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே இந்த 10 வயது நிரம்பின இந்த டாலமி 13 ராஜாவின் சிம்மாசனத்தில் அல்லது பார்வோனின் சிம்மாசனத்தில் இருக்கும்போது இவருடைய ஆளுகை எல்லாமே குழந்தைத்தனமாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சகோதரியாகிய கிளியோபாட்ரா, எல்லாருக்குமே தெரியும், த ஏன்ஷியன்ட் வேர்ல்டினுடைய த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி கிளியோபாட்ரா. இந்த டாலமி 13 என்ன செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தன் சகோதரியாகிய கிளியோபாட்ராவை தன்னை மனம் முடித்து தன்னோடு இருக்கும்படியாக பலவந்தப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? சின்ன பையன் சொல்லி நினைச்சாங்க, ஆனால் சின்ன பையனோட கீழ்த்தரமான வேலைகள் செய்வது. சரியா? தன் சகோதரியாய் இருக்கிற கிளியோபாட்ராவை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியாக பலவந்தப்படுத்தினான். மார்க் ஆண்டனியை திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாகவே இந்த கிளியோபாட்ரா இந்த டாலமி 13 அவர்களோடு உறவு கொண்டிருந்தார்கள். இந்த கிளியோபாட்ரா அவருடைய அழகை வைத்து அந்த நாளில் இருந்த எகிப்து தேசத்தில் மிகவும் புகழ் பெற்றவளாக மாறினாள். சரியா? நிறைய விதத்தில் இவளுடைய பெயர் பிரபலம் அடைகிறது.
இந்த காலகட்டங்களில் தான் இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக உள்போர், அதாவது சிவில் வார்னு சொல்லுவாங்களா, உள்நாட்டு போர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவில் வார் ஒன்று ஏற்பட்டதுனாலே இந்த கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசரோடு கரம் கொண்டு இந்த டாலமி 13 என்ன செய்கிறாங்க, தன் சகோதரனை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கொலை செஞ்சு அந்த தம்பியினுடைய சரீரத்தை எடுத்து நைல் நதியிலே அவர்கள் கொண்டு போய் போடுகிறார்கள். குழந்தையாய் அரியாசனம் ஏறின இந்த டாலமி 13 குழந்தையை போல யோசித்தான், குழந்தையை போல சிந்தித்தான், குழந்தையை போல செயல்பட்டான். அவனுடைய செயல்பாடுகள் எதுவும் அந்த அரண்மனைக்கான அல்லது ராஜ்யத்திற்கான வளர்ச்சியாக அவைகள் அமையவில்லை. ஆனால் அவனுடைய சிந்தனைகளோ இது எல்லாமே அவனுடைய இஷ்டமாக இருந்ததாகவே இந்த சரித்திரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதின கடிதத்திலே 1 கொரிந்தியர் 13:11 நான் பார்க்கும்போது, நான் குழந்தையாய் இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்தேன், ஒழித்து விட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே இன்றைக்கு அநேகர் இந்த குழந்தைத்தனமான குணங்களை விட்டு வெளியே வருவதற்கு நம்மளால் முடியவில்லை. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, சில நேரத்தில் பெரியவங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குழந்தையினுடைய குணங்களை நாம் வெளியே விட்டு வருவதுதான் இன்னைக்கு நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தைரியமாக இருக்கிறது. எனவே நமக்கு என்ன பலவீனம் அப்படி இருக்குன்னு சொல்ல பாரும்போது, குழந்தைகள் எப்படி உறங்குகிறதோ, சரி நல்லா கவனிங்க, குழந்தைகள் எப்படி உறங்குகிறதோ அதே போல ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களும் எங்கே உட்கார்ந்தாலும் உறங்குவாங்க, அப்படி தானே? சரியா? குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு குணம். அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திலே இன்றைக்கு நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் பிரிவினைகள் வரும். இவை என்ன வந்தாலும் தேவன் நம்மை தனித்துவமான சூழ்நிலைக்கு அழைத்திருக்கிறவராக இருக்கிறார். God accepts us to be a different person. எனவே இன்னைக்கு அநேக காரியங்கள் இதை குறித்து இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 10 தலைப்புகளில் ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசித்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு நாம் 3 காரியங்களை மட்டும் நாம் இன்றைக்கு ஆலோசித்து நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் இருப்போம். முதலாவது பாடம், children are easily discouraged. குழந்தைகள் எளிதாக சோர்ந்து போவார்கள். குழந்தைகளுடைய நேச்சர் என்ன? எளிதாக சோர்ந்து போவார்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக அடம் பிடித்து அழுது கேட்பார்கள். அதை வாங்கி கொடுக்க நாம் தவறும் பட்சத்திலே அவர்கள் அழுது நம்மிடத்திலே மிகவும் மன்றாடி ஒருவேளை தரையில் உருண்டு கொண்டு நம்மிடத்தில் எப்படியாவது அவர்கள் விரும்பினதை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதையும் மிஞ்சி நாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? கோவப்பட்டு அப்படி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய குணங்கள் நம்மிடத்திலும் காணப்படுகிறதாக இருக்கிறது. பிகாஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் ஈஸிலி டிஸ்கரேஜ், எளிதாக சோர்ந்து போவார்கள். இன்னைக்கு நாமும் என்ன செய்யறோம்? எளிதாக சோர்ந்து போய் விடுகிறோம். நமக்கு வேணுங்கிறது கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு பதில் செய்யலன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே சில தத்தளிப்புகள் ஏற்படும் போது சோர்ந்து போகிறோம். எனவே நாம் இன்றைக்கு குழந்தைகளாக அல்ல புருஷர்களாக மாறினோம் என்பதை நாம் மறந்துவிட்டோம். எனவே குழந்தைகளாக இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொல்லி பார்க்கும்போது எளிதாக சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் சொல்றார், இதை மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக் தட், பால் சேஸ். நான் அதை மாதிரி தான் இருந்தேன். குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், யோசித்தேன், சிந்தித்தேன், செயல்பட்டேன். அப்போ நானும் எப்படி தான் இருந்தேன்? குழந்தைகளுமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் என்ன செய்துட்டேன்? ஒழித்து விட்டேன். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன விதமான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்? பவுல் சொன்னார்ல, நான் குழந்தைய மாதிரி யோசித்தேன், குழந்தைய மாதிரி பேசினேன். ஆனால் இதே பவுல் தான் அந்த மெச்சூரிட்டி, அந்த வளர்ச்சி, கிறிஸ்தவ வளர்ச்சியை பெற்ற பிற்பாடு என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என்னது? எனக்கு ஆதாயம். The maturity is understanding Christ in your personal life. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் உண்டான வளர்ச்சி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது
என்ன நடந்தாலும், என்ன நாசமோசம் நேரிட்டாலும், என்ன சூழ்ச்சிகள் சம்பவித்தாலும், இந்த கிறிஸ்துவே எனக்கான ஜீவனும் எனக்கான ஆதாயமாக இருப்பார் என்பதே நம்முடைய வளர்ச்சியின் ஆதாயமாக இருக்கிறது. The maturity of Paul. இன்னொரு பக்கத்தில் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. This is the Christian maturity. கிறிஸ்தவ வளர்ச்சி, கிறிஸ்தவ பலம் என்ன செய்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, எளிமையாக நம்மை சோர்ந்து போக விடாது. It doesn't allow us to discourage very easily. Mature people shouldn't discourage from the presence of God. கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடியவர்கள் பலம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும். But we should not be a fragile Christians. கண்ணாடி மாதிரி பலவீனமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அனுதினமும் நாம் கிறிஸ்துவில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜோர்டன் ரொமேரோ 13 வயது நிரம்பினவர். தான் 10 வயதாக இருக்கும்போது தன்னுடைய ஆசிரியரிடத்தில் சொன்னாரா, உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லி கிளாஸில் கேட்கும்போது சொன்னாரா, இமாலய மலையை நான் ஏறி சாதனை புரிய வேண்டும் என்று சொல்லி. அந்த கிளாஸ் டீச்சர் மற்ற பசங்கிட்டலாம் சொல்லி இந்த பையனை வச்சு காட்டி சிரித்தாங்க, அவனை ஏளனப்படுத்தினாங்க. அதெல்லாம் உன்னால் முடியாது என்று சொல்லி அவனை கட்டுப்படுத்தினாங்க. அப்போ இந்த ஜோர்டன் ரொமேரோனுடைய தாயார்கிட்ட அந்த டீச்சர் போய் சொல்கிறாங்க, உங்கள் பையன் ஏதோ இமாலய மலையை ஏறி சாதனை படைக்க போகிறானா, கொஞ்சம் சொல்லி வைங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம், உன்னைய பெற்று வளர்த்து ஆளாக்குறது இந்த மலை ஏறுறதுக்கா? இல்லை இல்லை, அதை நீ செய்யவே கூடாது. அப்போ அவங்க அப்பா வரார், மகனை பார்த்து கேட்குறாரு, மகன் என்ன செய்யணும் உனக்கு? அப்பா எனக்கு இந்த இமாலய மலையை ஏறணும். நல்ல அப்பாக்கள் கவனிங்க சரியா, பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நல்லா ஊக்கப்படுத்தினார். மகனே உன்னால் முடியும், நீ ஏறணும்னு நினச்சிட்டல, உனக்கு நான் தோள் கொடுக்குறேன், நீ ஏறி சாதனை படைக்கணும்ப்பா. மே மாதம் 22ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவிலேருந்து இந்த நேபாளுக்கு வந்து இந்த மலையில் அவர்கள் ஏறுவதற்கு, இமாலய மலையை ஏறுவதற்காக அவர்கள் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். போகிறதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிறாங்க, ஜோர்டன் ரொமேரோ நிறைய பேர் இல்லை ஏறும்போது ஏர் சிக்னஸ் வந்து நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகப்பன் சொல்றாரு, மகனே உன்னால் முடியும், நீ ஏறுப்பா. மகனும் தகப்பனுமாக ஏறினார்கள், வெற்றிகரமாக அந்த சாதனையை படைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்போது உலகத்திலே மிகவும் குறைந்த வயதில் இமாலய மலையை எட்டி சேர்ந்தவர் என்ற புகழை ஜோர்டன் ரொமேரோ பெற்றிருக்கிறார். 13 வயதை எட்டினவர். உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் சிறந்தவர்களாக இருப்பதற்கு பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை அளிக்கிறீர்களா? பிள்ளைகள் எளிதாய் சோர்ந்து போகிறவர்கள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற பெற்றோர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஞான பாலின் மூலமாக பிள்ளைகளை போஷித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவிற்கு முன்பதாக நிற்பதற்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்தும் தலைமுறைகளாகவே நாம் இருக்க வேண்டும். வேற எந்த நோக்கத்திற்காகவும் ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைங்களை கொடுக்கல. பயபக்தியான ஒரு சந்ததியை நம்ம திருப்பி கொண்டு வரணும். பயபக்தியான ஒரு சந்ததியை அவங்க திருப்பி கொண்டு வரணும். பயபக்தியான ஒரு சந்ததியை அதுக்கு அடுத்தவங்க கொண்டு வரணும். ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறாரே தவிர இந்த காலங்களுக்கு இடையே மனுஷர்களுக்கிடையாக ஏற்படக்கூடிய எந்த சூழ்ச்சிகளும் பிள்ளைகளை சோர்ந்து போக செய்யாதபடிக்கு பெற்றோர்களாக இருக்கிற நாம் பிள்ளைகளை என்ன செய்யணுமா, நம்முடைய ஜெபத்திலும் எல்லா விதத்திலும் நாம் தாங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Never be discouraged for a spilling milk. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நாம் தைரியம் படைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை சின்ன பிரச்சனைகளுக்காக சோர்ந்து போகிறவர்கள் எப்படி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பார்கள்? பரிசுத்த வேதம் இன்றைக்கு நமக்கு இதற்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வேத வாசிப்பிலே மூப்பர் நம்மை வழிநடத்தியிருந்தார். ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஓகே. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க? Transform yourself, மறுரூபம் ஆகுங்கள். Transform yourself by the word of God. Transform yourself by the spirit of God. Transform yourself by the consecration prayer. பிரதிஷ்டை ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் நாம் மனம் புதிதாகி மறுரூபமாவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த உலகத்தில் நம்மளை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. அப்படி தானே? நம்மளை வஞ்சிப்பாங்க. நிறைய பேர் நமக்கு விரோதமாக வருவார்கள். நிறைய பேர் ஒருவேளை நம்ம கைதும் செய்யப்படலாம். எனவே இப்படி எந்த சூழ்நிலைகள் நம்மை சந்தித்தாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், மகனே உன்னை ஒரு நாள் யாராவது வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்க, கைவிடுவாங்க. என்ன சூழ்நிலை உமக்கு சுற்றி இருந்தாலும் நீ பலன் கொண்டு திடமனதாய் கர்த்தருக்கே என்ன செய்? காத்திரு. தாவீது ராஜா சின்ன பிள்ளைய மாதிரி ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணார். எங்கே அப்படி சொல்லலாம் பார்க்கும்போது பத்ஷிபா ஓடு கொண்ட அந்த உறவில். ராஜா தானே அவர்? ராஜா தான். சிம்மாசனத்தில் தான் இருக்கிறாரு, சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க வேண்டிய ராஜா தான். ஆனால் இவரும் ஒரு காலத்தில் தப்பு செய்யறதுக்கு துணிந்து வந்தார். அவர் துணிகரமாக செய்த அந்த பாவத்தினுடைய பாரம் அவருடைய இருதயத்தை என்ன செய்தது? ரொம்ப நெருக்கினது. அவருக்கு தெரியுது, நான் ஏதோ செய்துட்டேன். அந்த தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் வந்து அதை எச்சரித்து சொன்ன பிற்பாடு அந்த தாவீது ராஜா தன்னுடைய உள்ளத்தில் கலங்கினவனாகவும் ஆவியில் கலங்கினவனாகவும் தாவீது ராஜா இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஊக்கம் இழந்த வேளையிலே ஆண்டோடைய சமூகத்திலே எப்படி இந்த தாவீது ராஜா ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்க போறோம். 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நெவர் பி ஃப்ரஜைல், நெவர் பி டிஸ்கரேஜ். முறிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது, சோர்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எனவே சாத்தானுடைய வேலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மை ஊக்கம் இழக்க செய்வதற்காக அவன் பல்வேறு உலகத்தின் யுக்தியை அவன் கையாண்டாலும் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் நாம் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். Children are easily discouraged. First lesson. இரண்டாவது பாடம், children don't know the consequences of the words. குழந்தைகள் வார்த்தையின் விளைவை அறியாதவர்கள். சில வார்த்தைகளை நாம் பேசும்போது இந்த வார்த்தையை ஒரு இடத்திலே நாம் பேசினால் ஒரு பிளவோ இல்லை ஒரு சச்சரவோ வரும் என்று அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது. பேசாமல் இருக்கிறதே நல்லது. அதை தெரிந்தும் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்மளும் யாருமா தான் இருக்கிறோம்? குழந்தைங்களுமா தான். Children don't know the consequences of their words. வார்த்தையினுடைய விளைவுகளை குழந்தைகள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு அனுபவம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வாலிபன் திருமணத்திற்காக 13 வருஷமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆலயத்தில் இன்னொரு வாலிப சகோதரி வராங்க. இவங்க 2 பேருக்கும் இடையிலே ஒரு அன்பு ஒன்று உண்டாகி இவங்க 2 பேரும் பழகி திருமணம் செய்வதற்காக இரு வீட்டாரும் சென்று சம்மதம் புரிந்தார்கள். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வேக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2 நாளில் திருமணம். இந்த வாலிப பெண்மணி அந்த சபை போதகருக்கு அழைத்து கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுமே பேச மாட்டேன்றாங்க. என்ன ஆச்சு, ஏதாவது பேசு, இல்லை உடனே உங்களை வந்து பார்க்கணுமா, இல்லை என்ன சூழ்நிலை நடக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிற நேரத்தில் அந்த பெண் பேச தொடங்கினாங்க. என்ன தெரியுமா? அந்த வாலிப மகனுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாராம், இந்த கல்யாணம் நடக்காது, ஜஸ்ட் பிகாஸ் வி டோன்ட் நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறேன். நீ எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை, இந்த திருமணம் நடக்காது. இந்த வார்த்தையை பேசினா தப்புன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையை பேசினா பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும்.
இந்த வார்த்தையை பேசினா அந்த தாக்கம் அவங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க பேசினாங்களே. டு கட் இட் ஷார்ட், நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பையன் தனியாக தான் இருக்கிறாரு, இந்த அம்மா தனியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் கல்யாணம் ஆகல, இவங்களுக்கும் கல்யாணம் ஆகல. காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் பேசின அந்த வார்த்தை. கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு இடம் விட்டு சுமூகமாக முடித்திருக்கலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு முன் வராத பட்சத்தில் they have to experience the consequences of their words. அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டிய அவசியம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஓகே, வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோടെ 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். சரியா? நிறைய வார்த்தையை போட்டு பேசுறதுக்கு ஏதோ ஒரு 5 வார்த்தையை பேசி ஆண்டவருக்கான மகிமையை அங்கே பிரதிபலித்து அல்லது பெற்றுக்கொண்டு கடந்து செல்வதே எனக்கு நல்லது. பவுல் சொல்றார் 20ஆம் வசனம், சகோதரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாகும். புத்தியிலோ எப்படி இருங்க? தேறினவர்களாக இருங்க. பாவம் செய்யறதுக்கு குழந்தைகளா இருங்க, துன்மார்க்கமாய் நடப்பதற்கு குழந்தைகளா இருங்க, அல்லது துர்குணத்துக்கு குழந்தைகளா இருங்க. ஆனா புத்தியிலையும் சரி பேச்சிலையும் சரி நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாக இருக்கக்கூடாது. மாற வேண்டிய அனுபவத்திற்குள்ளாக பவுல் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த பேச்சு கட்டுப்பாடு இல்லாதனால அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பாடுகளுக்கு உட்படுகிறது. இந்த கட்டுப்பாடான பேச்சுகள் இல்லாதனால அநேக சமுதாயங்கள் இன்றைக்கு பாடுகளை அனுபவிக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை தவறும் பட்சத்திலே அநேக சபைகளும் வேதனையை சந்திக்கிறதாக இருக்கிறது. People are free to speak anywhere. எனவே இந்த பூமியிலே பார்க்கும்போது பேசின உடனே தண்டனை என்பது ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதானே? பேசின உடனே ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்துறாரா? இல்லை. அப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய விளைவு உடனடியாக சம்பவிப்பதில்லை. என்னைக்கோ ஒரு நாள் அது நமக்கு சம்பவிக்கிறதாக இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். One who is grown as a matured Christian. சரியா? நல்ல கிறிஸ்தவத்தில் வேரூன்றினவனாக, நல்ல கிறிஸ்தவத்தில் தன்னுடைய ஆதாரத்தை படைத்தவனாக இருப்பவன் நன்மை தீமையை அறிந்தவனாக வார்த்தைகளை பேசுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We should grow strong, become like Christ. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நானும் பலத்தோடு வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். Children are double minded or unsettled minded. 3 முக்கிய பாடங்கள். முதல் பாடம் என்ன பார்த்தோம்? Children are easily discouraged. சரியா? ரொம்ப எளிமையாக பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. 2வது பாடம் என்னன்னு சொல்ல பாரும்போது, the children don't know the consequence of the words. வார்த்தையின் விளைவுகளை தெரியாம அவங்க பேசுவாங்க. 3வது நாம் படிக்கக்கூடிய பாடம், children are double minded or unsettled minded. நிலையற்ற மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். நம்மகிட்ட பேசும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொருத்த பேசி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? ஆமான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லி நம்ம பேசுறதுக்காக பிள்ளைங்களை நம்ம வளர்த்துருப்போம். ஆனால் பிள்ளைங்களும் அப்படியே செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு அவங்களை கொண்டு வந்து விட சேர்க்குமா? சரி, ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்னுடைய மகளுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையை நான் அந்த இடத்துல நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பாடமாக. அவளுக்கு இப்போ 7 வயது எட்டி இருக்கிறார். ஒரு நாள் இங்கே இல்லை, வேறு ஊரில் இருக்கும்போது செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது, டாடி ஸ்டாப், டாடி ஸ்டாப், பாஸ்டர் ஸ்டாப், டாடி இல்லை பாஸ்டர் ஸ்டாப். என்னம்மா சொல்ல வரீங்க? நீங்கள் ஏதோ சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆமாம். ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் ஏதோ சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆமாம். வீட்டுக்கு வந்தால் இங்கே என்னென்னமோ நடக்குது. சரி, நான் என்ன செய்யணும்?
நான் எப்படி வாழ்கிறது? அந்த ஒரு குழந்தைகிட்ட மட்டும் அந்த கேள்வி இல்லை, இன்னைக்கு எல்லா குழந்தைகிட்டையும் அந்த கேள்வி இருக்குது. பெற்றோர்கள்ட்ட இன்னைக்கு அந்த கேள்வி இருக்குது. விசுவாச பிள்ளைகளே, நிலையற்ற மனம் என்பது குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பெரியோர்களுக்கும் நிலையற்ற மனதை நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன எப்படி இருக்க போகிறோம், இதெல்லாத்தையும் குறித்து பிரயாசிக்கிற நம்ம பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய மனது கிறிஸ்துவோடு ஒத்து போகிறதா என்று சொல்லி நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்து பார்க்கலாம்? ஆண்டவரை தனியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. என்ன பதில் சொல்ல முடியும் அந்த பிள்ளைக்கு? என்ன பதில் சொல்ல முடியும்? சைலண்ட் வாஸ் மை ஆன்சர். அமைதியாக இருந்ததா என்னுடைய பதில். அந்த சம்பாஷணை அதோட முடிந்தது. அதுக்கப்புறம் நானும் என் மகளும் அப்படி பேசினதே கிடையாது. ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சில நேரத்திலே நமக்கு சில கேள்விகள் எழுப்பப்படும் போது நாமும் ஞானதர்த்தம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் ஞான போஜனத்தை புசித்தவர்களாக, குடித்தவர்களாக, பூரண வயதுள்ளவர்களாக நாம் மாறும்போது அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ, என்ன மாதிரியை நாம் காண்பிக்க வேண்டுமோ, என்ன விதமான பக்தி வினயமான நடக்கையை நாம் போதிக்க வேண்டுமோ அதை போதிக்க நாம் ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? தவறி போகவே கூடாது. எபேசியர் நிருபம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப நேரம் போக முடியாது. எபேசியர் நிருபத்துக்கு நம்ம கடந்து போவோம். 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். சரியா? கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைங்கள மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது? நிலையற்ற மனதாக இருக்கிறது. என்ன அந்த நிலையற்ற மனது என்ன செய்யும்? அநேக கள்ள போதனைகளாலும் தவறான உபதேசத்தினாலும் ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து நம்மளை என்ன செய்யும்? மரல விழுக செய்யும். அப்ப நம்ம இதுக்கு குழந்தைகளாக இராமல் நாம் பூரண புருஷராக ஆண்டவருடைய வேதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சாட்சியாமத்தின் வசனத்திலையும் நாம் பலம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், நாமும் இன்னைக்கு பலவான், நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. இப்ப கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எதுக்காக ஆண்டவர் செய்தார்? எல்லாரும் அன்பா இருக்கணும், எல்லாரும் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். வேற எதுவும் எதிர்பார்க்கல. அவருக்கு லாபம்ன்றதும் கிடையாது, அவருக்கு நஷ்டம்ன்றதும் கிடையாது. அவருடைய விருப்பம் எல்லாம் நாம் யாரும் அழிந்து போயிடக்கூடாது, அவருடைய அன்பை கொண்டு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Does our faith gives courage to be different? நாம் வித்தியாசப்பட்டு இருப்பதற்கு ஏதுவாக நம்முடைய விசுவாசம் பலப்பட்டதாக இருக்கிறதா? அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டு நிற்கிறவர்களாக எழுந்து நின்றார்களே, அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் கடைசி உலக நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எழுந்து நிற்பதற்கு நாம் பலப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? Prophets and Kings என்ற புத்தகத்தில் அம்மையார் இருக்காங்க, as in the days of Shadrach, Meshach and Abednego, so shall the end of earth's history will be. உலகத்தினுடைய சரித்திரத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லலாம் பாரும்போது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். Are we matured Christians? Are we going strong? பலம் கொண்டு நாம் வளர்ந்திருக்கிறோமா? அல்லது நாம் கிறிஸ்தவத்தில் நாம் அஸ்திவாரத்தை உறுதியாக ஊன்றினவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் எல்லாரும் வளர்கிறவர்களாக நாம் இருப்போம். கிறிஸ்து குழந்தைகளை கொண்டு நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகள் எளிதாய் சோர்ந்து போவார்கள். குழந்தைகள் தான் பேசும் வார்த்தையினுடைய விளைவை அறியாதவர்கள். குழந்தைகள் நிலையற்ற மனம் படைத்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் குழந்தையாய் இருந்தேன், இப்போ நான் புருஷனாக மாறிட்டேன். புருஷனாய் மாறின நேரத்தில் குழந்தைக்கு ஏற்றவர்களை நான் என்ன செய்துட்டேன்? ஒழித்து விட்டேன்.
தேவ சமூகத்திலே இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். குழந்தைக்கு ஏற்றவைகளை நாம் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவருடைய பலத்தை பெற்றவர்களாக நாம் இங்கிருந்து கடன் செல்வோம். ஒரு பூரண புருஷனாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த குடும்பங்களுக்கு, இந்த சத்தியம் நிறைந்த சபைக்கு நான் ஒரு வழிகாட்டியாக, நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, இந்த இடத்திலே கிறிஸ்துவின் அன்பும் தேவ வார்த்தையும் நிறைந்திருப்பதற்கு ஏதுவாக நாம் வித்தியாசப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் தொழுகை செய்கிறோம். இந்த வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வித்தியாசப்பட தைரியம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, குணத்தில் மறுரூபம் அடைவதற்கு நாங்கள் தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளைப் போல வார்த்தைகளில் கட்டுப்படாதவர்களாக இராதபடிக்கு, குழந்தைகளைப் போல எளிதாக சோர்ந்து போகாதபடிக்கு, குழந்தைகளைப் போல நிலையற்ற மனதுடையவர்களாக இராதபடிக்கு நாங்கள் பூரண புருஷராக இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். உம்முடைய அன்பே அதற்கான ஆதாரமாக இருக்கிறது. உம்முடைய வசனமே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நாங்கள் வேரூன்றி நின்று அனுதினமும் நாங்கள் வளர்ச்சியை அடையும் போது, ஆண்டவரே, ஒரு காலத்தில் உம்முடைய சபையை துன்புறுத்தின சவுல் பவுலாக மாறின பிற்பாடு கிறிஸ்துவிற்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல, ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் பெற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கும்போது, தேவ சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே பரலோகத்தினால் உண்டான வார்த்தைகளாகவும், மனுஷர்களுடைய ஆத்துமா செழித்திருப்பதற்கு ஏதுவான வார்த்தைகளாகவும், இருதயத்தை துவல செய்யாத வார்த்தைகளாகவும், இருதயத்திற்கு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளாகவும், தொழுகைக்கு மனுஷர்களை வரவேற்கக்கூடிய வார்த்தைகளாகவும், தொழுகைக்கு மனுஷர்களை வெறுக்க செய்யக்கூடாத வார்த்தைகளாகவும் எங்களுடைய வார்த்தைகளும் சிந்தனைகளும் மாறட்டும். ஆண்டவரே, குழந்தைகள் கட்டுப்படாதவர்களாக இருக்கிறது போல, ஆண்டவரே, நாங்களும் கட்டுப்படாதவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்திக்கான கணக்கை நாங்கள் நியாய தீர்ப்பிலே ஒப்புவிக்க வேண்டும் என்ற அவசியம் எங்கள் மேலே சுமருகிறதுனாலே நாங்கள் மாறவும், நீர் எங்களில் நிறைந்திருக்கவும், எங்கள் சபை உம்முடைய சாட்சியை பெற்றிருக்கிறதுனாலே இந்த இடத்திலே நிறைவான சமாதானமும், நிறைவான ஐக்கியமும், நிறைவான உறவுகளும் காணப்படுவதற்கு ஏதுவாக உம்முடைய பலன் எங்களுடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எங்கள் நல்ல தேவனே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது, இந்த நாளிலே ஜெபிக்கப்பட்ட வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கொண்டு நீர் அவர்களை தொடும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, புதிதாய் பிறந்திருக்கிற குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்க ஆயுசையும் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தையோடும் அந்த குழந்தையினுடைய குடும்பத்தோடும் தேவ சமாதானம் இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து இங்கிருந்து கடன் செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் கடனாளிகள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தலும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே கர்த்தர் நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும், பிதாவானுடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும், தேவதூதருடைய பாதுகாவலும், விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தையோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமென்.